பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கு எல்லாருடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பக்தி கிளிட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்கள் நலன் பொருட்டு தான் நான் சில ஆண்டுகளாக நான் பேசி வருகிறேன். அது ஆன்மீகம் இருந்தாலும் என்ன, ஜோதிடமாக இருந்தாலும். அந்த வகையில் பார்க்கவும் என் தாய் பிரத்யேகரா விஷ்ணுமானுடைய பரிபூர்ணமான ஆசை உங்கள் வாழ்க்கையில் நிறைந்து இருக்க வேண்டும், நிறைந்து இருக்கும். காரணம் என்னன்னா, வாழ்வில் எத்தனையோ வேதனைகளையும் அவமானங்களையும் சந்தித்தாலும் கூட அதையெல்லாம் புறம் தள்ளிவிட்டு வெற்றியை நோக்கி நகர்கின்ற அந்த மனோதிடம் அது உங்களிடம் இருப்பதனால எளிதில் வெற்றி பெற்று விடுவீர்கள். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த செவ்வாய் பயிற்சி காரணம் என்னன்னா, மகர ராசியை பொறுத்த வரைக்கும் 2 கிரகம்தான். கண்டிப்பான கிரகம் சனி, இன்னொன்று புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மையினுடைய செவ்வாய். இந்த 2 கிரகமும் உங்களுக்கு எப்பவுமே துணை இருக்குங்க, கவலைப்படாதீங்க. அதுவும் சொல்ல போனால் இந்த செவ்வாய் இந்த பயிற்சியை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ பயிற்சிகள் இருந்தாலும் கூட உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தருமா இந்த செவ்வாய் பயிற்சி. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகின்றார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 16/3/2024 வரை அவர் மகர செவ்வாயாகவே இருக்கின்றார். இது எந்த விதமான ஒரு மாற்றத்தை, தாக்கத்தை, நல்ல சந்தர்ப்பத்தை தரும் என்பதை இப்போ நம்ம மகர ராசிக்கு பார்க்கலாம். மகரத்தை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் 2, 3 நாள், திருவோணம், அவிட்டம் 1, 2 எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ பார்க்கலாம். மகர ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே, என்னை பொறுத்தவரை மகர ராசி காரணம் என்னன்னா, 12 ராசி 27 நட்சத்திரத்தில் அவங்க நினச்சிக்கிறாங்க நமக்கு மட்டும்தான் துன்பமும் துயரமும் இருக்கின்றது, வேதனைகள் இருக்கின்றது. இல்லை, வீடுன்னா வாசல் இருக்கும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது என்னை பொறுத்தவரை மற்றவர்களெல்லாம் துன்பமும் துயரமும் வரும்போது தோண்டு போகின்றார்கள். நீங்கள் மட்டும்தான் அந்த துன்பத்தையும் துயரத்தையும் வைத்து போராடுகின்ற மனோநிலை, இறை சக்தியும் பூர்வ புண்ணியமோ அற்புதமாக அமைந்திருப்பதனால எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். இதுவரை அமையாத ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த செவ்வாய் அமைகின்றது. தனுசுவில் இருந்து மகர செவ்வாயாக வருகின்றவர் ஒரு சந்தர்ப்பம் உங்கள் வாழ்க்கையில். மகர ராசியில் பிறந்த யாராக இருந்தாலும் சரிங்க, அவர் பிறந்ததிலிருந்து அவர் 80 வயது 90 வயது இருந்தாலும் கூட ஒரு நல்ல சந்தர்ப்பம் என்னை பொறுத்தவரை. காரணம் என்ன, எந்த செயலும் முடிவு பெறாமல் போகின்ற ஒரு காலகட்டம். ஒரு செயல் அது திருமண வாழ்வாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும், ஆன்மீகமாக இருந்தாலும், அரசியலாக இருந்தாலும் சரி, முடிவு பெறாமல் இழுபறியாக இருந்து வந்த ஒன்று முடிவு பெற்று நிம்மதி தருகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை தரப்போகின்றார். இதுவரை ஒரு நிகழ்வு தான் சொல்லணும். என்னை பொறுத்த வரைக்கும் வாக்கு கொடுப்பதில் உங்களுக்கு எப்பவுமே பலகீனம். அவன் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சந்தர்ப்பம். அப்படியே வாக்கு கொடுத்தாலும் தவறான மனிதர்களுக்கு வாக்கு கொடுத்து அதன் காரணமாக நிம்மதியை இழந்து தவிப்பீர்கள். அந்த வாக்கு சனி என்று சொல்வார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பாத சனி எல்லாம் ஒரு பிரச்சனையாக எனக்கு தெரியலைங்க. காரணம் என்ன, பாத சனியை நாம் கடந்து வந்து கொண்டே இருக்கிறோம். என்னை பொறுத்தவரை மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இது புதிய சனி அல்ல, வாக்கு சனின்னு சொல்லுவாங்க. தவறான மனிதர்களுக்கு வாக்கு கொடுப்பதும், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமலும், கொடுத்த வாக்கே உங்களுக்கு ஆயுதமாக, அதாவது பூமராங்க மாறி உங்களை நிம்மதி இல்லாமல் செய்வதும் இயற்கை. அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை செவ்வாய் அமைத்து தருகின்றார். இனி எதிலுமே வெற்றி தான். தொழிலில், வாழ்க்கையில், குடும்பத்தில் விலகி நின்ற குடும்பம் கூட அரவணைத்து அன்பு காட்டும். விலகிய கணவன் மனைவி உறவு கூட ஒன்று சேர்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை. உங்களை இதுவரைக்கும் நீங்கள் பிறரை புரிந்து கொள்ளவில்லையே என்று கவலைப்பட்டீர்கள் அல்லவா? இனி உங்களை பிறர் புரிந்து கொண்டு உங்கள் அறிவும் திறமையும் ஏற்படுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம். நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்ள முடியாமல் போகின்ற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நினைத்ததை நிறைவேற்றுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த மகர செவ்வாய் உங்களுக்கு தருகிறார். அது மட்டும் கிடையாது, திடீர் செலவுகள் வந்து போகும். அந்த திடீர் செலவுகள் கூட ஆன்மீகம் சம்பந்தமாக சுப செலவாகத்தான் அமையும். எதையுமே யோசித்து செயல்பட வேண்டிய ஒரு அருமையான ஒரு காலகட்டம். இதைத்தான் சொல்வேன். மகர ராசியிலே சிலர் அரசு துறை சார்ந்த வேலைக்கு முயற்சி பண்ணால் அவர்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை. பதவி உயர்வு இல்லாமல் தவித்தவர்களுக்கு, அதாவது வெளியூர் பயணத்தோடு கூடிய ஒரு பதவி உயர்வு கிடைக்கும். வெளியிடங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுத்தும். கலங்கி நின்றவங்க வாழ்க்கையில் சிந்திய கண்ணீருக்கு பலன் தரக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த காலகட்டம். நான் அடிக்கடி சொல்லுவேன், மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உன்னுடைய இழப்பார்கள் எங்கே இழந்தீங்களோ அங்கே தான் நீங்கள் பெற முடியும். ஒரு அவமானப்படுவீங்க, அந்த அவமானத்திலிருந்து பாடம் கற்றுக்கொள்வீர்கள். பட்டது போதும் பட்டியத்தாரே என்பது போல பட்ட துன்பத்திற்கும் துயரத்திற்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றம் தருகின்றது தான் இந்த மகர செவ்வாய்.
என்னை பொறுத்த வரைக்கும் சகோதர சகோதரிகள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. அவர்களால் வம்பு வழக்குகளும் கோர்ட்டு கேஸ்லாம் வர மாதிரி ஒரு சூழ்நிலை இருப்பதனால பேசும்பொழுது எடுத்தோம் கவுத்தம் இல்லாமல் நிதானமாக பேசுங்க. உங்கள் அந்தரங்களை, மகர ராசியினுடைய பலகீனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் அந்தரங்களை அறிமுகம் இல்லாத மனிதர்களோடு பகிர்ந்து கொள்வது உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை தரும். நீங்கள் யாரிடம் நெருங்கி படுகின்றீர்களோ அவர்களே ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு எதிரியாக மாறுவார்கள். அதாவது தவறான நடக்கின்ற அதீத ஆசைகளோட ஆண் பெண்ணுடைய தொடர்பு இருந்தால் நிறுத்திக்கிங்க. தவறான பழக்கம் இருந்தால் இருக்கீங்க. சில தெய்வ செயல்களில் குற்றம் வரக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால, தெய்வ குற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால கொஞ்சம் கவனமா இருங்க. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் கடவுள் ஒன்றே, தெய்வம் ஒன்றே துணை நிற்கும். அந்த வகையில் ஒரு தெய்வத்தை சொல்கின்றேன். மகர ராசிக்காரர்கள் இந்த பாதசனி காலகட்டத்தில் நின்று வணங்கக்கூடிய ஒரு சக்தியை சொல்றேன். இப்போ மட்டும் நீங்க எந்த காலத்திலையும் மகர ராசி இருக்கக்கூடிய ஆண் பெண், குறிப்பா மகரத்தில் இருக்கக்கூடிய உத்திராடம் 2, 3, திருவோணம், அவிட்டம் 1, 2 சென்று நிற்க வேண்டிய, உங்க கண்ணீரையும் கவலையும் துடைக்கக்கூடிய, உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய, யார் எந்த உறவு பிரிந்தாலும் ஒன்று சேர்க்கக்கூடிய, எந்த நிலையிலும் உங்களை காக்கக்கூடிய ஒரு சக்தி விஷ்ணுமாயா. என்னை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரர்களுடைய துன்பத்துக்கும் துயரத்துக்கு நான் இவரை நோக்கியே கை காட்டி இருக்கிறேன். இவரையே நான் அறிமுகப்படுத்தி இருக்கின்றேன். அங்கு இங்கேயும் போய் அலைய வேண்டாம். திருத்தணியில் இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயத்திலேயே தமிழ்நாட்டின் முதல் விஷ்ணுமாயா ஆலயம் அமைந்திருக்கின்றது. அந்த ஆலயம் சென்று விஷ்ணுமாயினை மனமுருக வணங்கணும். உடனே ஒன்று சொல்லிக்கிறேன், எனக்கு இதில் பிடித்த இருக்கு இல்லை, விருப்பம் இருக்கு இல்லை, இருந்தாலும் ஒன்று செய்து கொள்ளுங்கள். இந்த ஆலயத்தில் மகர ராசிக்காரர்கள் செல்ல வேண்டும். ஒரு நல்ல சேவல் வாங்கிக்கங்க. அந்த சேவலை வாங்கி தலை முழுக சுற்றி, அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தால் அந்த சேவலை தலையிலேயே உடல் முழுவதும் சுற்றி அந்த ஆலயத்திலே விட்டு விடுங்கள். அவ்வாறு விட்டுக்கொள்வனால் பகைவர் பந்தாடுவார்கள். பகைவர்களே இல்லாமல், எதிரிகளே இல்லாமல், புறம் பேசுபவர்களே இல்லாத ஒரு செயல் அந்த காணிக்கை, அந்த விஷ்ணுமாயனுக்கு நீங்க தரக்கூடிய காணிக்கை ஒரு சேவல் தான். ஒரு நல்ல சேவலை வாங்கி தலை உச்சி முதல் பாதம் வரை சுற்றி, மகர ராசியில் இருக்கக்கூடிய ஆண் பெண் யாராக இருந்தாலும் இந்த சேவலை அந்த ஆலயத்திலே நீங்கள் வலம் வர விடுவீர்களானால் விஷ்ணுமாயா உங்க வாழ்க்கையில அற்புதம். நீங்கள் எல்லாம் விஷ்ணுமாயனுடைய வழிபாட்டுக்காக அங்கி இங்கெல்லாம் போயில சிரமப்படாதீங்க, போகவே வேண்டாம். 10 காசு செலவு கிடையாதுங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ, எப்பெல்லாம் மன கவலைப்படுறீங்களோ, எப்பெல்லாம் சந்தோஷம் வருதோ, இந்த திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணுமாயனுடைய வழிபாடு மகர ராசிக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரும். இந்த மகர செவ்வாய்